फ्रेंड्स ஆனியன் போடாத வெஜிடபிள் புலாவ் வந்து எப்படி பண்றது பார்க்கலாம். ஆயில் வந்து போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காயிடும். காஞ்ச பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டோம். சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா, அப்புறமா கேரட்டு, பீன்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டுக்கலாம். garlic paste ஜஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுங்க. உப்பு ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கணும். பச்சை வாசம் போடுறது நல்லா வதக்கலாம். ஸோ பச்சை மிளகா போட்டுருக்கோம். மிளகாத்தூள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கலாம். ஸோ இது ஒரு டம்ளர் ரைஸ் போட்டுட்டு 2 டம்ளர் வாட்டர் வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அப்புறம் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ விசில் வச்சிடலாம். 3 விசில் வந்துச்சுன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்து விசில் செக் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புலாவு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ காம்போ வந்து பார்த்திங்கன்னா குருமாவும் சட்னியும் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ குருமா வந்து பட்டாணி குருமா வந்து செஞ்சுருக்கேன். சூப்பர் காம்பினேஷனா. ரைத்தா பார்த்தீங்கன்னா இது போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ். தேங்க்யூ.